இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். நஜிப்பின் வழக்கில் கூடுதல் ஆவணத்தை விரைந்து செயல்படுத்துவீர், பஹாங் முதல்வர் வான் ரோஸ்டி வலியுறுத்து. முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கின் தண்டனையை குறைக்கும் ஆவணத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என பஹாங் மாநில முதல்வர் டத்தோஸ்ரீ வான் ரோஸ்டி வான் இஸ்மாயில் மீண்டும் வலியுறுத்தினார். இந்த ஆவணம் உள்ளது என்பதை நீதிமன்றம் கடந்த வாரம் உறுதிப்படுத்தியதால் மேலும் விசாரணை தேவையில்லை என்று அம்னோவின் உதவித் தலைவருமான வான் ரோஸ்டி கூறினார். இந்த நடவடிக்கை கட்சி உறுப்பினர்களுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என அவர் தெரிவித்தார். இன்று டத்தாரான் டேவான் பண்டாரயா கோலாலம்பூரில் நடந்த புரோகிராம் லாரியான் தோ காஜா கோலாலம்பூர் எடிசி 2025 கலந்து கொண்ட அவர் இவ்வாறு கூறினார். இந்நிகழ்ச்சியில் 3000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டது தொடர்பில் கருத்துரைத்த அவர், வெளி மாநிலங்களில் தற்போது வசித்து வரும் பஹாங் மக்களின் ஒற்றுமையையும் வீரத்தையும் இந்த நிகழ்ச்சி வெளிப்படுத்துகிறது என்றார். கட்சிக்கிடையே உள்ள உறவை முறித்துக் கொள்ளும் கோரிக்கை யதார்த்தமற்றது என டிஏபி கட்சியின் மத்திய தலைமைத்துவ மன்றத்தின் உறுப்பினரும் பந்தெங் சட்டமன்ற உறுப்பினருமான வி பாப்பராய்டு தெரிவித்துள்ளார். அம்னோ கட்சியின் இளைஞரணி தலைவர் டாக்டர் அக்மால் சாலேயின் மிக அண்மைய நடவடிக்கை காரணமாக அவருக்கும் கட்சிக்கும் உள்ள உறவை முறித்துக் கொள்ளுமாறு வந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்வது டிஏபிக்கும் அம்னோவுக்கும் இடையேயான உறவை பாதிக்கக்கூடும் என அவர் எச்சரித்தார். இது ஒற்றுமை அரசாங்கத்தின் நிலைத்தன்மையை அச்சுறுத்தும் என பாப்பராய்டு கூறினார். டாக்டர் அக்மால் சாலே தற்போது காவல்துறையினரின் விசாரணையில் இருப்பதால் கட்சி உறுப்பினர்கள் அமைதி காக்குமாறு பாப்பராய்டு கேட்டுக் கொண்டார். மலேசியாவின் கண்ணியத்தையும் அடையாளத்தையும் குறிக்கும் ஜாலோர் கமிலாங்கை மக்கள் எப்போதும் மதிக்க வேண்டும் என கூட்டரசு பிரதேசங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஜலேஹா முஸ்தபா வலியுறுத்தினார். நாட்டின் மரியாதையை பாதுகாக்கும் வகையில் வழிகாட்டுதலின்படி கொடியை ஏற்றும்போது வணிக வளாகங்களும் பொதுமக்களும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தேசிய தினம், மலேசிய தினம் ஆகியவற்றை முன்னிட்டு புத்ராஜயாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு அவர் ஜாலோர் கமிலாங் கொடிகளை விநியோகித்தார். இந்த ஆண்டின் தேசிய தினத்தின் கருப்பொருள் மலேசிய மடானி ராய டி சந்துனி, மலேசிய மடானி மக்களை நேசிப்போம் என்பதாகும். இன்று மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமை கோலாலம்பூரில் உள்ள இஸ்தானா புக்கிட் துங்குவில் காவல்துறை தலைவர் டத்தோஸ்ரீ முகமது காலித் இஸ்மாயில் சந்தித்தார். இச்சந்திப்பின் போது நாட்டின் தற்போதைய பாதுகாப்பு நிலவரம் குறித்தும் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினைகள் குறித்தும் இருவரும் கலந்துரையாடினர். இச்சந்திப்பின் போது காவல்துறை தலைவருடன் புக்கிடமான் சிறப்பு பிரிவு தலைவர் இப்ராஹிம் டாருசும் குற்றவியல் புலனாய்வுத்துறை தலைவர் எம் குமாரும் உடன் இருந்தனர். இவர்கள் இருவரும் தங்களது புதிய பதவியை ஏற்றுக்கொண்ட பின்னர் மாமன்னரை சந்திப்பது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் உடல் உறுப்பு தானத்தை தெரிவிக்கும் முயற்சியில் இறந்தவரின் உறவினர்களிடமிருந்து சம்மதம் பெறுவது முக்கிய சவாலாக உள்ளது என சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அமாட் தெரிவித்துள்ளார். பலர் உடல் உறுப்பு தானம் செய்ய விருப்பம் தெரிவித்திருந்தாலும் இறுதி முடிவுக்கான அதிகாரம் நெருங்கிய உறவினர்களிடமே உள்ளது. இந்த ஆண்டின் உறுப்பு தான விழிப்புணர்வு வாரத்தின் கருப்பொருள் டெர்ம ஹார்கன் வாரிஸ்கு ஹொர்மாத்தி இக்ரார்கு, என் உறுதிமொழியை மதித்து உடல் உறுப்பு தானம் செய்யுங்கள் என்பதாகும். கடந்த ஆண்டு வரை உடல் உறுப்பு தானம் பெற காத்திருப்போரின் எண்ணிக்கை 10,000க்கும் அதிகமாக உள்ளது. இதில் பெரும்பாலானோர் சிறுநீரக நோயாளிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. குவாந்தான் சுங்கை லம்பெங் வட்டாரத்தில் உள்ள சுங்கை பாயாஸ் தொழிலாளர் குடியிருப்பில் குடிபோதையில் மற்றவர்களை தொந்தரவு செய்து வந்த மியான்மர் நாட்டவரை உடன் தங்கியிருந்த நண்பர் கத்தியால் குத்தி கொன்றார். குடிபோதையில் இருந்த அந்த 42 வயது மியான்மர் ஆடவர் தொங்கு அம்புவான் அப்சான் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டபோது இறந்துவிட்டதாக குவாந்தான் மாவட்ட காவல்துறை தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் அஷாரி அபுசாமா தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பில் 38 முதல் 64 வயதுக்குட்பட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் இக்கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தியை காவல்துறையினர் கண்டுபிடித்ததோடு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று பிற்பகல் கோலஸ்லாங்கோர் ஜலான் பந்தாய் பெர்சிசியர் பந்தாய் பாரிட் 3 கடற்கரையில் அடையாளம் தெரியாத இந்தோனேசிய ஆடவர் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது.
ஆடவர் முழு உடையுடன் இருந்ததாகவும் அவரது உடலில் இந்தோனேசிய அடையாள அட்டை கண்டெடுக்கப்பட்டதாகவும் கொலஸ்லங்கோர் மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் அசஹருடீன் தஜுடீன் தெரிவித்தார். முதற்கட்ட விசாரணையில் மரணத்தில் எந்தவிதமான குற்றச்செயல்களும் இல்லை என தெரியவந்தது. பிரேத பரிசோதனையில் அவர் நீரில் மூழ்கி இருந்ததாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து தகவல் தெரிந்தவர்கள் அருகிலுள்ள காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பெர்லிஸ் கங்காரில் 2 கடைகளில் நடத்தப்பட்ட சோதனையில் சுமார் 3,15,900 ரிங்கெட் மதிப்புள்ள மின் சிகரெட்டுகளும் அதற்கான திரவப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த சோதனை பொதுமக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்டது என புக்கெட்டமன் உள்நாட்டு பாதுகாப்பு பொது அமைதித்துறையின் தலைவர் அஸ்மி அபுகாசிம் கூறினார். இந்த பறிமுதலில் 6,318 மின் சிகரெட் சாதனங்களும் திரவங்களும் அடங்கும். ஆகஸ்ட் 1 முதல் பெர்லிஸ் அரசாங்கம் மின் சிகரெட் விற்பனைக்கு தடை விதித்த போதிலும் இந்த விற்பனை தொடர்ந்து நடைபெற்று வந்தது. சட்டத்திற்கு புறம்பான விற்பனையை தடுக்க சம்பந்தப்பட்ட முகமைகளுடன் இணைந்து காவல்துறை தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.